ஒரு அதிர்ச்சி தரும் காணொளி. இந்த காணொளியை பார்க்குறவர்கள் முழுவதுமாக பார்த்து உங்களுடைய முடிவை நீங்கள் எடுங்க. என் பேர் பாஸ்டர் ரோஷன் ஷேன். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். பிரைஸ் தி லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷேன். இந்த காணொளி ஒரு ரொம்ப முக்கியமான, நான் இருக்கும் இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட அட்ரஸ் பண்ண மிக வருத்தத்தோடு நான் பதிவிடுகிறேன். இந்த காணொளி என்னன்னு கேட்குறீங்களா? இங்கே நான் விருதுநகரில் சாத்தூர் என்ற இடத்துல இருக்கேன். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் கட்டனார்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல நேற்று ஞாயிற்றுக்கிழமை அங்கே பட்டாசு தொழிற்சாலையில் மிகப்பெரிய ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. அந்த வெடி விபத்தில் கிட்டத்தட்ட 23 பேர் உடல் கருகி இறந்து போயிட்டாங்க. அங்கே இருந்த இடம் முழுவதும் அழிந்துருச்சு. கலெக்டர்ஸ், பெரிய போலீஸ் பீப்புள் எல்லாமே போயிருக்காங்க. அந்த இடத்துல யாரையும் காப்பாற்ற முடியல. சிலரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் இப்போது சாத்தூர்லேருந்து கிளம்ப போகிறோம். அந்த இடத்த க்ராஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்பதாக இந்த காணொளியை நான் பதிவிட்டு செல்லணும்னு என்னுடைய இருதயத்தில் ஏவப்பட்டதுனால இதை நான் சொல்கிறேன். இதை ஒரு ஊழியனாக மாத்திரமல்ல, ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக, இந்த உலகத்தில் வாழ தகுதியுடைய, யாருமே என்னுடைய தகுதியை நிர்ணயிக்கக்கூடாத ஒரு சிவிலியனாக இந்த காணொளியை நான் பதிவிடுறேன். என்னென்னா, சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நான் பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு டேட்டாவை நான் எடுத்தேன். அந்த டேட்டாவில் இந்தியாவிற்கு பட்டாசை அனுப்புகிறதுல சிவகாசி, அதை சுற்றியுள்ள பகுதிகள் தான் பட்டாசு அனுப்புது அதிகமாக. அப்படி இருக்கிற இந்த பட்டாசு தொழிலாளர்களுக்கும் இந்த தொழிற்சாலைகளும் நிறைந்த இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சோகம் என்னென்னா, கடைசியாக ஒரு 50 ஆண்டுகளாக வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்கிற நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது எம்எல்ஏ, எம்பிஸ், அமைச்சர்கள், இவங்க ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதன் ஒரே ஒரு ஆதாரம் என்னென்னா, சிவகாசி அப்படின்ற அந்த இடத்துல கிட்டத்தட்ட அநேக இடங்களில் இந்த பட்டாசு தொழிற்சாலைத்தால் ஆதாரமான தொழில். அப்படிப்பட்ட இந்த பட்டாசு தொழிற்சாலையில் அந்த இருக்கும் இடத்துல ஒரே ஒரு தீயணைப்பு ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது. ஒன்று தான் இருக்குது. எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்கள். 1000 கோடி ஒரு ஆட்சி முடியும் பொழுது கொள்ளையடிக்கிறான், 500 கோடி கொள்ளையடிக்கிறான். ஆனால் அந்த ஃபயர் ஸ்டேஷனில் ஒரு பழைய வண்டியை வச்சுக்கிட்டு அதுவே உருட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் திரிகிறாங்க இன்னுமே. இப்படி ஒரு அவலம் தான் நம்முடைய மக்களுக்கு இங்கே இருந்த ஆட்சியாளர்களும் இதற்கு முன்பதாக இருந்தவர்களும் கொடுத்த பரிசு. இந்த 23 உயிர் அவர்களுக்கு சாதாரணமான விஷயம். ஆனால் இன்றைக்கி ஒரு ஆச்சரியம் என்னென்னா, எல்லா நியூஸ் சேனல்லையும் பிரைம் மினிஸ்டர்லேருந்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் இரங்கல் தெரிவிக்கிறது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி எத்தனையோ 1000 பேர் இங்கே இறந்து போயிருக்காங்க. ஒருத்தனும் எதையும் சொன்ன மாதிரி தெரியல, கடந்து போவாங்க. இப்போ எலெக்ஷன் இல்லையா, ஓட்டுக்காக இவ்வளவு கீழ்த்தரமாக பிஹேவ் பண்ணுறது நம்முடைய இந்த இந்தியாவில் மாத்திரம்தான் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனசெல்லாம் பதறுது. அங்கே இறந்து போன அந்த ஆண்கள் பெண்களுடைய நிலைமையும் அவங்க வீட்டையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ப்ராப்பர் இன்சூரன்ஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அவங்கள செய்யக்கூடிய இந்த தொழில்ன்றது மிகப்பெரிய ஆபத்தான தொழில். ஏன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பட்டாசு மருந்தாக இருக்கும். அவங்க அப்படியே வெண்கலம் மாதிரி இருப்பாங்க, ஜொலிப்பாங்க. சின்ன ஒரு தீப்பொறியோ சின்ன ஒரு மிஸ்டேக்கும் அவங்கள மொத்தமாக எரிச்சிரும். அப்படிப்பட்ட ரிஸ்க் எடுத்து செய்கிற தொழிலில் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப மெஷர்ஸ் கம்மி. காசு கொடுத்தா யார் வேணால் தொழிற்சாலையை ஓப்பன் பண்ணிக்கலாம். லஞ்சம் கொடுத்துட்டானா எல்லா காரியமும் நடந்துடும். இப்படிப்பட்ட அவலமான நிலை தான் இப்படிப்பட்ட உயிர்கள் பலியாகுவதற்கு காரணம். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு யார் இனிமேல் ஆதாரம்? அவருடைய குடும்பத்திற்கு உணவுக்கு யார் ஆதாரம்? இனி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி ஆக போகுது? மீதி அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள்னா அது ரொம்ப பெரிய ஒரு கவலையாக இருக்குது. இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மனுஷனாக நீங்கள் நினச்சி பாருங்கள். காலையில் போய் சாயந்தரம் வருவாருன்ற நம்பிக்கையில் காத்து கொண்டு இருந்த ஒரு பிள்ளையோ மகனோ மகளோ மனைவியோ தன்னுடைய கணவன் இனி வரவே மாட்டார் அப்படின்றது எவ்வளோ பெரிய வேதனைன்றது உங்களுக்கு நிச்சயமாக புரியும். அந்த 23 மனிதர்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக ஒரு கிறிஸ்தவ ஊழியனாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவங்களுக்காக
அவங்க ஆறுதலுக்காக. ஆனால் அதோடு நான் நிறுத்த போகிறது கிடையாது. இந்த அவலமான நிலையை ஏற்படுத்துகிற ஆட்சியாளர்கள், இந்த அவலமான ஆட்சி செய்தவர்கள் முன்பதாக பின்பதாக இப்பொழுது இருந்த இவர்கள் உணரணும், இந்த ஜனங்களை நாம் எவ்வளவு வஞ்சித்தோம், இவர்களை கண்டுக்கவே இல்லை. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து செய்கிற தொழில் செய்கிறவர்களுடைய இடங்களில் நாம் ஒரு சரியான மருத்துவமனையை கொடுக்கல. அந்த நீங்கள் நினச்சி பாருங்கள், பட்டாசு வெடிச்சிருச்சுன்னா தோலில் கருகிரும். அப்போது அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிற மருத்துவமனை, சரியான மருத்துவமனை அந்த பகுதிகளில் இல்லை. அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி தானே மெயின். இப்போ இங்கே மூஞ்சி எரிஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யணும், அப்போ தான் அந்த தோல் ரினோவேட் ஆகும். அது செய்கிற சரியான மருத்துவம் இல்லை அங்கே. எவ்வளவு மோசம், எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியின் அடையாளம். நம்மளை ஏமாற்றி 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 ஒரு நாள் அழிவின் விளிம்பில் இவங்க நிற்பாங்க. இனி ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. ஒரு வேளை ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்கள வேணால் திரும்ப திரும்ப ஏமாற்றிட்டு இருக்கலாம். அவங்க ரெடியாக ஏமாறுறதுக்கு ரெடியாக இருக்கலாம். 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த ரூடி ஆகிட்டுருக்கும். ரூடின்னு என்னென்னா பழக்கம் ஆகிட்டுருக்கும். அவங்க குத்தி 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 என்ன நடந்தாலும் குத்திக்கிட்டு, என்ன நடந்தாலும் மாற்ற வேண்டாம், என்ன நடந்தாலும் பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டு. எந்த வாலிபனும் எந்த படித்தவர்களும் தொலைநோக்கு பார்வையோடு வாழ வேண்டிய எந்த ஒரு சகோதர சகோதரியும் மறுபடியும் ஒரு தவறை பண்ணவே மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு ஊழியனா யாருக்கு நீங்கள் இந்த அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் ஞானத்தை கொடுத்துருக்கார். ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு காலமும் இனி யாருக்கும் ஏற்படக்கூடாது. மக்களுடைய அந்த நன்மைகளை, மக்களுடைய பாதுகாப்பை ஒரு கவர்மெண்ட் உறுதி செய்யணும். அதற்கான வழி உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் இருக்குது. அதுதான் எலெக்ஷன், அதுதான் ஓட்டுரிமை. வரக்கூடிய 23ஆம் தேதி நீங்கள் இந்த தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறீங்க. ஒரு தவறு செய்தால் அதை திரும்ப திரும்ப செய்தான் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறாது. இப்படியே அழுக, இப்படியே நாசம், இப்படியே அழிவு. சுற்றி பார்த்தாலும் எந்த டெவலப்மெண்ட்டும் போலியானதாக தான் இருக்குது, ஒரிஜினல் கிடையாது. மரண ஓலை தான் மிச்சம். யோசிங்க, ஓட்டு போடுங்க. நான் ஒரு சாதாரண சிவிலியன். என் பேர் ரோஷன் ஷான். காட் பிளஸ் யூ.